Niagara single phase submersible automatic starter வந்து settings பண்றது வந்து எப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் குள்ள வந்து எப்படி போய் ஆபரேட் பண்ணனும் சொல்லி நான் சொல்லி கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் பொசிஷன்ல இருக்கும்போது ஓல்ட் ஆம்ப் லைட் மட்டும் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ செட் மெனு பட்டனை வந்து ஒரு 5 ல இருந்து 10 செகண்ட் வரைய பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டே இருந்தோம் அப்படினா செட் அப்படினு சொல்லி வரும். அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செட்டிங் வந்து OLA இது வந்து ஓவர்லோட் ஆம்ப் செட் பண்றதுக்கான செட்டிங். இந்த செட்டிங்ல வந்து நம்ம வேல்யூ வந்து கூட்றதுக்கு வந்து செகண்ட் பட்டன் லோட் செட் ஐ மீன் இந்த மேலே பார்த்து இருக்கிற ஆரம் இருக்கு. இந்த பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம வேல்யூ கூட்டிக்கலாம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இது நமக்கு எவ்வளவு செட் பண்ணணுமோ ஐ மீன் மோட்டர் எடுக்கிறதுல இருந்து எவ்வளவு ஆம்ப்ஸ் ரேஷியோல வைக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சு வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் செகண்ட் செட்டிங் வந்து மறுபடியும் செட் மெனு பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணி விட்டோம் அப்படினா ட்ரை ரன் ஆம்ப்ஸ் DRA போர்ல தண்ணி இல்லாம ஆஃப் ஆகணும் ட்ரை ரன்ல ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரை ரன் செட்டிங் பண்ணுவோம். சோ இந்த மோட்டார் எவ்வளவு ஆம்ப்ஸ் இருக்குதோ அதுல இருந்து நம்ம வேல்யூவை கூட்டிக்கலாம் குறைச்சுக்கலாம். எவ்வளவு வேல்யூ வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இந்த அட்ஜஸ்ட்மென்ட் கீஸை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் உள்ள செட்டிங் வந்து மறுபடியும் வந்து செட் மெனு பட்டனை பிரஸ் பண்ணனும். இது லோ வோல்டேஜ் ஆன மோட்டார் ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான செட்டிங். இது எவ்வளவு வேல்யூ செட் பண்ணணுமோ அந்த வேல்யூ நம்ம செட் பண்றோம். இப்போ 150 வோல்டேஜ் செட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளஸ் கூட்டி இப்போ 160 170 எவ்வளோ வோல்டேஜ் வைக்கணுமோ லோ வோல்டேஜில் எவ்வளோ வோல்டேஜ் வந்தால் மோட்டர் ஆஃப் ஆகணுமோ அந்த வேல்யூ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் செட் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா H1U ஹை வோல்டேஜுக்கு உண்டான செட்டிங் இது வந்து மோட்டர் ஹை வோல்டேஜ் ஆனால் மோட்டர் ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான செட்டிங்கு. இந்த செட்டிங்கில் எவ்வளோ வேல்யூ வைக்கிறோமோ அதே நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கீயை வச்சு கூட்டிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உண்டான செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செட் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா MAT இது வந்து மேக்ஸிமம் டைமரோட செட்டிங்கு. இந்த செட்டிங் எதுக்காக அப்படின்னா இப்போ மோட்டார் நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் கழிச்சு ஆஃப் ஆகணும் இது ஒரு டைமர் செட்டிங். இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் ஒரு 10 மினிட்ஸில் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து 10 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 செட் பண்ணிக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா மோட்டர் ஆன் ஆகி 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டர் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். மறுபடியும் அடுத்த செட்டிங் போகிறதுக்கு செட் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இது SNF. இது எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்ம அடுத்து நம்மளோட ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் உள்ள நம்ம டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் பண்ணியிருப்போம். அந்த செட்டிங்குள்ளே போய் செக் பண்ணுறதுக்கு உண்டான செட்டிங்கு. இந்த செட்டிங்கில் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இதுக்கு மேலே எதுவும் வந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேனுவல் புக்கை பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அகைன் இன்னொரு தடவை செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் ஓடி உங்களுக்கு செட்டிங் க்ளோஸ் ஆயிரும். இதான் வந்து செட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான முறை. இது செட்டிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா மோட்டார் எவ்வளோ ஆம்ப் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டார் வந்து ரன் ஆகிக்கும். இந்த செய்முறை விளக்கத்தை பின்பற்றணும்னா நமக்கு வரக்கூடிய சந்தேகம் மற்றும் பிரச்சனைகளுக்கு எளிமையான முறையில் தீர்வு காண முடியும்.